வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக காலையில் செய்யணும், டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அதை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, அதோட 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவை அந்த திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணாதான் பன்னீரில் நல்லா ஒட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணிடுங்க. இந்த பன்னீரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நம்ம டாக்கோஸ் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பன்னீரை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். நீங்கள் பேன் இல்லாட்டி தவா எதில் வேணாலும் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோன்ட்டு இல்லை, பன்னீர் 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இது லைட்டாக கலர் மாதிரி ப்ரௌனாக வரும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, tortilla, குபோஸ் இந்த மாதிரி எதுக்குள்ளே வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே tortilla பண்ணிக்கிறேன். அதுக்கு 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைச்சுக்கோங்க. இது மாதிரி நான் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து பால்ஸ் பண்ணிடுறேன். இதை ஒரு தின் ஷீட்டாக நம்ம தேய்ச்சிக்கலாம். டாக்கோஸ் எல்லாம் ஒரே ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக நான் ஒரு மூடி வச்சு இதை ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவனாக இருக்கும் டாக்கோஸ் பண்ணுறதுக்கு. இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம அடுத்து ஒரு தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ஜஸ்ட் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தி, குபூஸ் இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டு நான் mayonnaise சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பர்கர் mayonnaise தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேப்சிகம் வச்சுக்கிறேன். இதில் நம்ம பன்னீரையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். டாப்பிங்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன வெஜ்ஜீஸ் பிடிக்குதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ஆனியன், கேபேஜ் எல்லாம் காமனான வெஜ்ஜீஸ். ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வாங்கும் போது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். மேலே ஒரு ஹாஃப் சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கிறேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இதே தவாவில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
உள்ளேயும் அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான், இந்த டாக்கோஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் ரோல் மாதிரி பண்ணி கூட லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட டாக்கோஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இது. பன்னீர் லவர்ஸ்க்கு இந்த டாக்கோஸ் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.